ஒரு ஊரில் இரட்சண்ய பாடசாலை என்ற பெயரில் ஒரு ஸ்கூல் பல ஆண்டுகளாக இயங்கி வந்தது. தினமும் காலையில் அருமையான கிறிஸ்தவ தெய்வீக பாடல்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு நாள் புறமதத்தை சேர்ந்த இயக்கத்தினர் மிகப்பெரிய தொகை தருவதாக அந்த ஸ்கூலுக்கு வாக்களித்தனர். பள்ளியின் நோக்கமே மாறிப்போனது. அந்த நிர்வாகத்தினர் பரலோகத்தில் கிடைக்கப் போகும் மேன்மைகளை அற்ப உலக பணத்திற்காக விட்டு போட்டனர். எவ்வளவு பரிதாபம்! திராட்சை தோட்டம் கீரை கொள்ளையாய் மாறிப்போனது. நாபோத்துக்கு உரியது முற்பிதாக்களின் சுதந்திரமாகிய திராட்சை தோட்டம். அதை ஆகாப் ராஜா கீரை கொள்ளையாக விரும்புகிறார். ஆனால் நாபோத்திடம் ராஜா விலை பேசிய பொழுது விலக்கிரயத்திற்கோ அல்லது வேறு திராட்சை தோட்டத்திற்கோ இணங்கவில்லை. நாபோத்தின் எண்ணம் எல்லாம் இது என் பிதாக்களின் சுதந்திரம் என்பதிலேயே குறியாயிருந்தது. என் முற்பிதாக்கள் கானான் தேசத்துக்குள் வந்தபொழுது இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு 31 ராஜாக்களிடம் யுத்தம் செய்தனர் என்று நினைத்திருப்பான். நாபோத் கல்லெறியப்பட்ட போதிலும் தன் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அந்த கானான் தேசத்தின் சுதந்திரத்தை பார்க்கிலும் வெளியேற பெற்றது ஆவியானவர் தந்திருக்கும் வரங்களும் கனிகளும் ஆகிய சுதந்திரங்கள். அநேக வேளைகளில் இவைகளை நம்மிடம் பேரம் பேசுவதற்கு இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் வருவதுண்டு. அழியக்கூடிய உலக மேன்மைகளை காட்டி வாடாததும் அழியாததுமான சுதந்திரத்தை பறிக்க எண்ணுகிறான். ஒருபோதும் ஆவிக்குரிய ஜீவியமாகிய திராட்சை தோட்டத்தை இழந்து போகாதேங்கள். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி என்று சொன்ன தாவீதைப் போல, முற்பிதாக்களின் சுதந்திரத்தை காத்துக்கொள்ள போராடின நாபாத்தைப் போல, நாமும் இயேசுவின் சிலுவை மரணத்தால் நாம் பெற்றுக்கொண்ட நித்திய சுதந்திரத்தையும் ஆவியின் வரங்களையும் இழந்து போகாமல் அதை காத்துக்கொள்ள நம்ம அர்ப்பணிப்போம். அதற்கு தெய்வன்தான் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you all.